பிறந்தது பொன்னமராவதியில், வாக்கப்பட்டு போனது பட்டுக்கோட்டை பக்கத்தில். ஒரு சகோதரி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற பேசி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி என்ன அவங்க வாழ்க்கையில சுவாரஸ்யம் இருக்க போகுது அப்படின்னு கடந்த 3 நாட்களா அவங்க பிட்டு பிட்டா அனுப்புன செய்தியை சேகரித்து உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் இந்த காணொலி பதிவு. சகோதரிக்கு திருமணம் முடிஞ்சு பெண் குழந்தை ஒன்று பிறக்குது. அந்த பெண் குழந்தையோட அம்மா வீட்டில் வந்து தங்குறாங்க. கணவர் வந்து போயிருக்காரு. சகோதரி தங்கியிருந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் சகோதரியோட கணவருக்கும் பழக்கம் ஏற்படுது. அந்த பழக்கம் காலப்போக்கில் எப்படி மாறும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சகோதரிக்கு கோபம் வருது. நான் எங்கள் அம்மா வீட்டோடவே இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் அம்மா வீட்டோட இருக்காங்க. இது நடந்து 20 வருஷம் ஆகுதான். அந்த பெண் குழந்தைக்கு இப்போது 20 வயசாகுதான். காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்களாம். அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, ஆண்டி இந்த உறவுக்கெல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப பெரிய மதிப்பு இருந்துச்சு அப்படின்னு நாம் வந்து நினச்சி தான் இருந்தோம். இல்லைங்க, 20 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த அண்ணன், அக்கா, தங்கச்சி இந்த வார்த்தைக்கெல்லாம் வந்து மரியாதை இல்லாமல் ஆக்கிட்ட மனிதர்களில் இவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அந்த பதிவை போடுங்க அப்படின்னு அந்த சகோதரி கேட்டுக்கிட்டதுனால நான் இந்த பதிவை உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். எங்கே போயிட்டுருக்கு நாடு அப்படின்னு தெரியலை. முழுக்க அக்கா என்னோட கதைன்னு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ என்ன சொல்கிறது, நீங்கள் ஏமாறுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணுறது? நான் பேசுகிற அந்த காணொலியை பார்த்து பல பேர் திருந்துவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சில பேர் நம்புவாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன தெரியுமா, அது அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அது நடந்து போச்சு. ஆனால் நமக்கு வித்தியாசமாக நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால் இதை நம்பலாம் அப்படின்னு நம்பி போவாங்க. ஏமாறணும் அப்படின்னு அவங்க தலையில் எழுதியிருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதை தடுக்கலாம் முடியாது. நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வை தான் ஏற்படுத்த முடியும். 4-5 நாட்களுக்கு முன்னால் ஒரு பெண் அவங்களுடைய வலைதள பக்கத்தில் என்னுடைய வளர்ப்பு நாயை காணும், யாராவது தயவு செஞ்சு பிடிச்சிருந்தா அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருந்தாங்க. அப்போ அவங்க வைரலாலாம் ஆகலை. ஆனால் த்ரிஷா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் அந்த பொண்ணோட வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வளர்ப்பு நாயை காணோம் அப்படின்னு சொல்லி அழுகுது. அந்த பொண்ணோட வீடியோ வந்து செம்மையாக வைரல் ஆயிடுச்சு. என்ன நடக்குது அப்படின்னே தெரில. த்ரிஷா தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தைரியமாக மைக்கை கொண்டு போய் நீட்டி அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க. இது வந்து தப்புங்க அப்படின்னு. சம்மந்தப்பட்ட ஆள் இன்னொருத்தர் இருக்கார்ல, அவர்கிட்ட கொண்டு போய் மைக்கை நீட்டி நீங்கள் பண்ணுறது தப்புன்னு யாராவது பேசியிருக்காங்களா இது வரைக்கும்? இல்லை அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்களா? த்ரிஷாவுக்கு சப்போர்ட்லாம் பண்ணலை. நியாயம் கேட்க போகிறோம் அப்படின்னா அது 2 பேருக்கும் நடுவில் நடுநிலையாக இருக்கணும். அது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஃப்ளாஷ் நியூஸில் இதை வந்து ஒளிபரப்பு செய்கிறாங்க. ரொம்ப கேவலமாகவும் ரொம்ப கொடுமையாகவும் இருக்குது. நம்ம நாடு எங்கே போயிட்டுருக்கு, எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத உட்காந்து 5 நிமிஷம் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொலி பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றிங்க.